I want you to turn to Mark chapter 5. So அதை நீங்க மத்தேயு 9 பார்க்கலாம், லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். சோ அங்க ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீயை குறிச்சு இங்க எழுதப்பட்டு இருக்கும். her name is not written, but அவளுக்கு இருக்கிற ஒரு இஷ்யூவை குறிச்சு எழுதி இருக்கும். she is a woman who suffering. 12 வருஷங்களாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறிச்சு எழுதப்பட்டிருக்கும். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 25 29 வரைக்கும் படிச்சீங்கன்னா அதுல இருக்கும் என்னன்னு, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்க ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தால். தொடர்ந்து there is a conversation, அதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு ஒன் திங் என்னன்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போலதான் இன்னைக்கு அநேகர் நாம் இருக்கிறோம். ஐ டோன்ட் சே தட் எல்லாரும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல அநேகர் சஃபரிங் த சேம் டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது. இங்கே இந்த 26ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது, இட் மீன்ஸ் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போலதான் அநேகருடைய கதை இருக்குது. ஹல்லேலூயா. அநேகர் என்ன பண்றவங்க, எவ்ரி சம் வே ஆர் தி அதர், சில பலவீனங்கள் வரும்போது, சில நமக்கு சுகவீனங்கள் வரும்போது, ஏதோ ஒரு பாதையில நம்ம கடந்து போகும்போது many people give us advice. சில சிக்கா இருக்கும் போது, why don't you try this doctor? அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த டாக்டர் கிட்ட போனீங்கன்னா இது என்ன இப்படிப்பட்டு நல்லா இருந்துச்சு, இல்ல எனக்கு நல்லா இருந்துச்சு, why don't you try? உடனே நம்ம என்ன பண்றோம், because we heard a testimony, உடனே என்ன பண்றோங்க, we try that doctor. அந்த டாக்டர் கிட்ட போய் நமக்கு இருக்க everyone go with a hope. யாரும் நம்பிக்கை இல்லாம போகல, ட்ரை பண்ணலான்னு போறோம். அங்க அவங்க கொடுக்கிற மருந்து மாத்திரைகளை எடுக்கும் போது நல்ல சுகமாகிறது போல ஒரு தோன்றும். உடனே என்ன பண்றோங்க, we try. அது பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா again you will have the same effect, same பலவீனங்கள் இருக்கும், சேம் வலி இருக்கும். again என்ன பண்றோங்க, அப்போ சொல்லுவோம் என்ன ஒண்ணும் தெரியல, அவங்களுக்கு நல்லாச்சு எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி இருப்போம். so we இப்படியே என்ன பண்றோம், ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தர், ஒரு டாக்டர்ல இருந்து இன்னொரு டாக்டர், ஒரு காரியத்தில் ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு we will be changing, expecting. எதுக்குங்க, ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு ஹீலிங் நடக்கணும், ஒரு மாற்றம் வரணும். ரீசன் என்னங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் தி சஃபரிங். இந்த வியாதியிலயோ இந்த பாடுகள்ல நான் இருக்க விரும்பல. ஐ வாண்ட் a deliverance, ஐ வாண்ட் a healing, ஐ வாண்ட் a change in my life. மோஸ்ட்லி இந்த சத்தத்தை கேட்கிற most of you are going through this kind of issue. அப்போ அதே போல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு என்ன இருந்துச்சுங்க, அநேக வைத்தியர்களால், she went to many doctors. அந்த டாக்டர் கிட்ட எல்லாம் என்ன பண்ணுச்சுங்க, என்ன ஆனதுங்க, she lost her every, அவ சேர்த்து வச்சிருந்த அவகிட்ட இருந்த பணம் எல்லாம் செலவழிந்து போனது. சோ அவளை பத்தி அவங்க அப்பா அம்மா பத்தி எழுதப்படல, அவங்க சிப்லிங்ஸ பத்தி எழுதப்படல. இட்ஸ் ரிட்டன் அபவுட் திஸ் விமன். யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே கண்டிஷன்ல அந்த எத்தனை பேர் இருக்கிறோம், அநேகர் இருக்கிறோம். we want a miracle. அந்த மிரக்கலுக்காக we try so many things. மறுபடியும் பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சோமோ, you are at the same place again, back to the pavilion இருக்கிறோம். and we think எப்ப எனக்கு நடக்கும், எப்படி நடக்கும், where to go. your mind is always revolving under ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை, when she was always back to her pavilion, எல்லாத்தையும் லூஸ் பண்ணி தன்னுடைய பணம் எல்லாம் செலவழிந்து, she had nothing, என்ன இருந்துச்சுன்னு கூட தெரியாது.
I think she lost hope in everything. எல்லா நம்பிக்கையும் இழந்து இன்னைக்கு இருக்கிற ஓகே நான் இப்படியே இருந்து செத்து போயிட போல நினைக்கிற நேரத்துல இருக்கிற நேரத்துல she hears, அவர் என்ன பண்றாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு she heard about Jesus. She heard about the miraculous power of Jesus. இயேசு அநேகருக்கு அற்புதத்தை செய்ததை அவள் ஏதோ ஒரு வழியில யார் யாருக்கு அற்புதம் நடந்துச்சு, அவ தெருவுல இருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடந்திருக்கலாம், இல்ல பக்கத்து தெருவுல இருக்கிறவர்கள் நடந்திருக்கலாம், யாரோ சொந்த பந்தங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கலாம். through the intervention of Jesus Christ. சோ யாருக்கோ ஏதோ ஒரு முடியாத டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு வியாதி யாருக்கோ குணமாக்கப்பட்டது. she would have heard about it. சும்மாலாம் மரியாள் வரல, சும்மாலாம் அந்த ஸ்திரீ வரலங்க. she heard, டாக்டரால் கைவிடப்பட்டு மருந்துகளால் குணப்பட முடியாத யாருக்கோ ஒரு அற்புதம் நடந்திருக்கணும். அதை கேள்விப்பட்டு இப்ப அவர் சொல்ற இயேசு குறிச்சு கேள்விப்பட்டது மாத்திரம் அவர் சொல்ற தன் மனசுக்குள்ள சொல்லிக் கொள்ளுகிறார், why not I will try Jesus. அவர் என்ன பண்றாங்க, அவர் சொல்றார், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி she began to activate what she thought. தன் மனதுக்குள்ள நினைச்சதை அவர் செயல்படுத்துகிறதை இந்த இடத்துல பார்க்கலாம். Amen. Hallelujah. So what is it God telling you? Amen. Still God is sitting. அவர் என்ன பண்ண, இன்னும் சிங்காசனத்துல தான் வீற்று இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்னும் மறைஞ்சு போகல, குறைஞ்சு போகல. இயேசுடைய நாமத்துல இருக்கிற மகிமை குறைஞ்சு போகல. Amen. Hallelujah. She made a decision. She ஏதோ ஒரு சாட்சியை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேள்விப்பட்டா, அந்த கேள்விப்பட்ட கேள்வி ஞானத்துல வந்தது. She believed in herself that I too can receive this miracle. இந்த இயேசுவை வஸ்திரத்தை தொட்டா எனக்கு அற்புதம் நடக்கும். somebody should have said something. யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்காங்க, இயேசுவை மேல கை வைத்தார் நான் சொஸ்தமானேன். இல்ல somebody should have said, என்னன்னு, நான் இயேசு அப்படியே அவரை நான் வஸ்திரத்தை தொட்ட எனக்கு சுகமானுச்சுன்னு அவர் ஏதோ ஒரு she heard something about Jesus. She wanted to experience the same thing. She forced herself. அவ சொல்லிட்டானே, நான் தொட்டனா எனக்கு சுகம் உண்டா. That is her confession. I will go, I will touch and I will get my healing. I will be healed. அதுதாங்க அவருடைய நம்பிக்கை. இன்னைக்கு if you are been, உங்க நம்பிக்கை எந்த டாக்டர் மேல, எந்த மருந்து மேல, எந்த மாத்திரைகள், எந்த மெடிகேஷன், எந்த தியரி, எந்தெந்த விதத்துல you have been trying to get healed. வெறும் sickness மாத்திரம் அல்ல, உங்களுடைய mentally if you have been going through many issues life, relationship, if you are going through many issues of life, if you are trying, எல்லாம் இதை சொல்லி அங்க பார்த்து இங்க பார்த்து அந்த ஊழியக்காரனை பார்த்து இந்த ஜெபம் பண்ணி அந்த, if nothing has happened, hallelujah, let this woman's testimony become your miracle. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயோருடைய அற்புதத்தின் மகிமை உங்களுக்கு ஒரு திறவுகோல, ஒரு கீயா அமையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். She just said to herself, I tried, I believed, nothing happened. Now I heard about a testimony of Jesus, getting healed by Jesus. She said to herself, நான் போக போறேன், நான் தொட போகிறேன், I'm going to get healed. Whatever it may be your condition, I believe so strongly. If you don't, இது இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காதுன்னு நடக்கணும்னு நினைச்சுதான் I believe God has given me that scripture. இந்த செய்தியை to someone இல்ல, I believe to everyone listening to this voice. Hallelujah. Jesus என்ன பண்ண, you just walking in the place where you are. அவர் எங்க தூர போகல. Deliberately Jesus walked அந்த பாதையின் வழியாய், அந்த தெரு வழியா அவர் நடந்து போகிறார். Amen. Jesus invited her faith to move forward. Amen. She didn't go miles together to go. எத்தனை பைபிள்ல படிக்கிறோம், அவங்க போட்ல போய் அக்கறைப்பட்டு
இயேசு கிட்ட எப்படியாச்சும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் போகிறாங்க. பட் திஸ் உமன் ஜீசஸ் அந்த தெரு வழியா போகிறா. she decided, she walked, she touched, and according to her faith, அவன் நம்பினபடி அவளுக்கு சுகம் உண்டானது. ஏசு அதுக்கு பிறகு அதான் சொல்ல, உன் விசுவாசம் உன்னை, you did what you to get healed and you got healed. அவ்வளவுதாங்க. உங்களுடைய mentally whatever this thing you can be tonight, you can get healed. Physically you can get healed. Hallelujah. You try. இன்னைக்கு இரவுல I believe that there is a healing virtue of Jesus. இயேசு சொல்வார், there is a virtue that has left from me. என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன்னு சொல்லுவார். I believe the same virtue that healed the 12 years பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணப்படுத்தினது போல, I believe there is a virtue, there is a power of Jesus that is today available for you to get healed. அது எந்த விதத்துல, in what all, நான் இது அதுன்னு சொல்ல தெரியல எனக்கு. There is a healing power for you to get healed. Mentally, physically, emotionally. ஏதோ ஒரு விதத்துல you want a healing. And you have been praying, you have been trying, அது இதுன்னெல்லாம் ட்ரை பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம். Today I believe heaven is open for you. Heaven is awaiting for you. Heaven is just moving. You move. By faith you touch the Jesus, hem of Jesus. அவிசுவாசத்துல என்ன பண்ணாங்க, தன் பலவீனத்தில் நடுவுல. It's not easy. She went, she touched, and she got healed. அதே அற்புதத்தின் வல்லமை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது. ஜஸ்ட் எழும்புங்க, புறப்படுங்க. Amen. By faith you can have your miracle. விசுவாசத்தினால உங்க அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். Amen. Right now your miracle is there. உங்களுக்கு உரிய அற்புதம் இப்பொழுது இருக்கிறது. It's already there, available for you. That miracle was available for that. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இயேசு வைத்து காத்திருந்தது போல, I believe it's a prophetical word that you can have your miracle right now. Just act something. உங்க விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. Believe that Jesus, அவர் சொன்னால, I believe that he is there, உங்க நடுவுல இருக்கிறார் என்பதை நம்புங்க. Just on the faith ஓட just touch Jesus. You will see a miracle happening. Hallelujah. May the blessed Lord bless you, protect you and keep you safe.